2 பேரும் சேர்ந்து வெற்றி குறி பண்ணுவோமா? ஏன்னா போனே நோண்டிட்டு இருக்க வந்ததுல இருந்து. கார்த்தி, இந்த இன்ஸ்டாகிராம்ல ஒரு பேஜ்ல ட்ரெஸ் டிஷர்ட் இதெல்லாம் ரொம்ப கம்மியான ரேட்ல போட்டுருக்காங்க. ஒரு 200 300. சில டிஷர்ட்லாம் 50 ரூபாய் கூட போட்டுருக்காங்க. என்னடா சொல்ற? கார்த்தி, நல்லா இருக்கு, டிசைன்லாம் சூப்பரா இருக்கு. இன்ஸ்டாகிராம்ல ஆர்டர் போட போறேன். ஆர்டர் போலான்னு சொல்லிட்டு கிங்ஸ் மென்ஸ்னு சொல்லிட்டு. கிங்ஸ் மென்ஸ் தயவு செஞ்சு சொல்றேன் போடுறாரு. என்ன ஃபாலோவர்ஸ் பாரு, 13,000 சில்லற இருக்காங்களா பாரு. 13,000 பேர் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. அதெல்லாம் மேட்டர் இல்ல. ஆல்ரெடி நான் கிங்ஸ் மென்ஸ் வேர்ல ஒரு ஆர்டர் போட்டிருந்தேன். இதே ஐடியில நான் வந்து ஷர்ட்லாம் வந்து 200 ரூபாய் போட்டிருந்தேன். நான் என்ன பண்ணேன், ஒரு 3 ஷர்ட் செலக்ட் பண்ணி ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அவனுக்கு வாட்ஸ்அப் பண்ணி விட்டேன். ஏன்னா வாட்ஸ்அப் தான் பாத்தியா, வாட்ஸ்அப் லிங்க் தான் ஆட் பண்ணி வச்சிருக்கானே. இந்த வாட்ஸ்அப் லிங்க்ல நான் உள்ள போயிட்டு அவனுக்கு 3மே ஸ்கிரீன்ஷாட் அனுப்பிச்சு விட்டு எவ்வளோன்னு கேட்டேன். அவன் என்னன்னா ஒரு 600 ரூபா அப்படின்னு சொன்னான், பிளஸ் டெலிவரி சார்ஜ்னா. அப்புறம் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் ஓகேங்க எனக்கு ஆர்டர் ஓகேங்க அப்படின்னு. அவன் உடனே இந்த டீட்டெயில்ஸ் அனுப்பிச்சான், நேமு, அட்ரஸ், அதுக்கப்புறம் என்ன சைஸு இதெல்லாம் வந்து ஒரு நம்ம ஃபில் பண்ணி அனுப்புற மாதிரி ஒன்று அனுப்பிச்சு விட்டான். நானும் எல்லாம் ஃபில் பண்ணி அட்ரஸ் எல்லாமே அனுப்பிச்சு விட்டு அவனுக்கு போட்டு அனுப்பிச்சு விட்டேன். அதுக்கப்புறம் அவன் அந்த ஜிபே பண்றதுக்கு நம்பர் கொடுப்பானுங்கல்ல, அவன் என்ன பண்ணா ஒரு QR கோடு, அதுல வந்து பேர் மட்டும்தான் வரும், எந்த நம்பர்னு வரல. அவனோட நம்பர்லாம் இது கொடுக்கல, ஒரு அந்த QR கோடு மட்டும் அனுப்பிச்சு விட்டு இந்த இதை ஸ்கேன் பண்ணி எனக்கு அமௌண்ட் அனுப்பிச்சுட்டு ஸ்கிரீன்ஷாட் அனுப்பிச்சுருந்தா. நானும் சரி ஓகேன்னு சொல்லிட்டு 600 ரூபா போட்டு ஸ்கிரீன்ஷாட் அனுப்பிச்சு விட்டேன். அனுப்பிச்சுட்டு ஓகே உங்க டெலிவரி வந்து பேஸ் ஆயிடுச்சு, இன்னும் ஒரு 3 ஒர்க்கிங் டேஸ்ல வந்துடும். சரின்னு சொல்லிட்டு நானும் விட்டுட்டேன். அப்புறம் 10 நாள் ஆச்சு, ஏன்னா இன்னும் வரலன்னு சொல்லிட்டு அவனுக்கு மெசேஜ் பண்ண ஒரு ரிப்ளையும் இல்லை. இன்ஸ்டாகிராம் மெசேஜ் பண்ண ரிப்ளை வரல. சரி ஓகேன்னு சொல்லிட்டு சரி வந்துட மாட்டேன்னு நினைச்சு நானும் விட்டேன். அப்புறம் போக 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 என்னடா வரவே இல்லை, நம்ம மெசேஜ் பண்ணாலும் ரிப்ளை இல்லை, எத்தனையும் வீடியோ வாய்ஸ் காலும் பண்ணி பார்த்தேன் அதுவும் போகல, அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணாலும் காண போகல. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்டாகிராம் போய் திரும்ப நான் செக் பண்ணேன். ஒரு 5-20 நாள் ஆயிடுச்சு. அவ்வளவு நாளுமே எதுவுமே உனக்கு ரெஸ்பான்ஸே இல்லை. அதுக்கப்புறம் நான் போயிட்டு இன்ஸ்டாகிராம் செக் பண்ணேன், ஒருவேளை ஃப்ராடா இருக்குமோன்னு. அப்பதான் எனக்கு டவுட் வருது. சொந்த காசுல சூனிய வச்சுக்கிறவாங்கன்னு சொல்லுவாங்க, அது இதுதானா? போனா கமெண்ட்ஸ் ஆஃப் பண்ணி வச்சிட்டான். மெசேஜ் பண்ணாலும் ரிப்ளை இல்லை, கமெண்ட்ஸ் எல்லாம் ஃபுல்லா ஆஃப் ஆகுது. அப்புறம் கமெண்ட் பண்ணாதானே தெரியும். இப்ப நான் வந்து வாங்கி இப்போ ஏமாந்துட்டேன், இந்த இது ஃப்ராடுங்க அப்படின்னு சொன்னா போய் கமெண்ட்ல போட்டு கமெண்ட்ஸ் ஆஃப் பண்ணி வச்சிருக்கான். கிட்டத்தட்ட இந்த மாதிரி ஃப்ராட் பண்ணிட்டு இருக்காங்க நிறைய பேர். அதனால பார்த்து செக் பண்ணி இந்த கமெண்ட்லாம் இருக்குதா, கமெண்ட் ஆப்ஷன் இருக்குதா, இல்ல போன் நம்பர் ஒரு ஃபோன் பண்ணி கூட நம்ம கேட்டுக்கலாம். மதுரைன்னு போட்டிருந்தாங்க. மதுரை என்ன போட்டிருந்தான், தமிழ்ல பேசினா தமிழ் தெரியல, ஹிந்திக்காரனா. இந்த நாயே 3 மாசத்துக்கு முன்னாடி எப்படின்னா, நான் 3 மாசத்துக்கு முன்னாடி ஆர்டர் போட்டேன்னா 3 மாசம் கழிச்சு இப்ப ரீசெண்டா சரி சும்மா மெசேஜ் பண்ணி பார்க்கணும் அப்படியே மெசேஜ் பண்ணி இந்த இது எவ்வளவுங்க அப்படின்னு கேட்டா திரும்ப எனக்கு இவ்வளவு மெசேஜ் பண்றாங்க. திரும்ப QR கோடு அனுப்புறான், எனக்கு இந்த QR கோடு வேணாங்க, ஸ்கேன் ஆகல, எனக்கு நம்பர் கொடுங்க அப்படின்னா. ஸ்கிரீன்ஷாட் அனுப்புங்க, ஏன்னா ஸ்கிரீன்ஷாட் எடுக்க முடியலங்க. அதுக்கப்புறம் ஒரு மெசேஜிங் வேணாம், தமிழ்ல பேசினா இங்கிலீஷ் ப்ரோ அப்படிங்கிறான், தமிழ் தெரியல, நீங்க தமிழ்நாடுன்னு மதுரைன்னு போட்டிருக்கீங்க அப்படின்னா அதுக்கு ரிப்ளை வேணாம். அதனால ஏமாத்துறானுங்கண்ணா. நம்ம ட்ரெஸ்ஸை பத்தி இப்போ ஏதோ ஒன்று சர்ச் பண்றோம் பேசணும்னா கூட அது வந்து நமக்கு வந்துருது, இன்ஸ்டாகிராம்ல வந்துருது. நம்ம என்ன இப்போ ஒரு ஃபிளிப்கார்ட்ல சர்ச் பண்றோம்னு வச்சுக்கோங்க, அது சம்பந்தமா இன்ஸ்டாகிராம்லயும் வந்துருது. அதே மாதிரி நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தன் இன்ஸ்டாகிராம் அப்படிதான் ஷாப் நவுன்னு ஒரு ஆப்ஷன் வரும். இது வந்து இப்போ ஐடி ஷாப் நவுன்னு சொல்லிட்டு விளம்பரம் மாதிரி வரும். அந்த ஷாப் நவுல போயிட்டு நமக்கு என்ன வேணுமோ அதெல்லாம் ஆர்டர் பண்ணிட்டு அதுலயே அமௌண்ட் பேமெண்ட் கட்டுற மாதிரி ஐடி கொடுத்துருவானுங்க. அந்த பேமெண்ட் கட்டிட்டு அப்புறம் நமக்கு வர பார்சல்ல பார்த்தோன்னா நம்ம ஆர்டர் போட்டதே வராது. ஒரு 5 ப்ராடக்ட் ஆர்டர் போடுவோம், ஆனா ஒரு ப்ராடக்ட் அது லோ குவாலிட்டியில ஏதோ ஒன்று போட்டு நல்லா பண்டல் மாதிரி போட முடியாது, நம்ம அவங்களை ரீச் பண்ணவே முடியாது. அது கேஷ் ஆன் டெலிவரி கூட ஒரு சில பேர் கொடுக்குறானுங்க. அப்படி கொடுத்து நம்ம கேஷ் கொடுத்தாதான் நமக்கு பொருளே வாங்க முடியும். இப்படி பண்றானுங்க. நம்ம நிறைய ஸ்கேம் நடக்குது. இந்த மாதிரிலாம் நீ கொஞ்சம் யோசிச்சு அமௌண்ட் கம்மியா போட்டா நம்ம வந்து அமௌண்ட் கம்மியா போட்டா பரவாயில்லையா அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது கலெக்ஷன் செம்மையா இருக்கு, ரேட் கம்மியா இருக்கும் போது நம்ம ஈஸியா உள்ள போயிடும். ஆமா சரி 100 ரூபா தானே 200 ரூபா தானே அதே மாதிரி ஃபாலோவர்ஸும் வந்துருவானுங்க. சில இதுல டெலிவரி சார்ஜஸ் கிடையாது, ஃப்ரீ, நீங்க 300 ரூபாய் கூட ஆர்டர் போடலாம்னு சொல்லி இந்த மாதிரிலாம் அட்ராக்டிவா பண்றானுங்க. ஆனா உள்ள எல்லாமே ஃப்ராட் வேலை. ஏன்னா நம்ம ஏமாந்ததுக்கு அப்புறம் தான் இதெல்லாம் யோசிக்க தோணுது, இப்படி பண்ணிருக்கோம் அப்படி பண்ணிருக்கோம் நமக்கு கரெக்டா தெரியுது. சில பேருக்கு வந்து தெரியாது, நிறைய பேர் வந்து ஏமாந்துடுறாங்க. அவனுக்கு வந்து நான் ஒரு 10 பேர்ல ஒரு 4 பேர் ஏமாந்தப்பா போதும். 6 பேர் வந்து நிறைய டீட்டெயில் கேட்பானுங்க, அவன் சொல்ல மாட்டான், அப்படி விட்டுருவானுங்க. நம்ம 4 பேர் ஓகே ஒண்ணுமே பண்ண முடியாதுல்ல.
நம்ம எப்படி அமௌண்ட் வாங்குறதா? ஒண்ணு ட்ரேஸ் எதுவுமே பண்ண முடியாது, அவ்வளவுதான். ஏமாந்து முடிஞ்சு போச்சு. நமக்கு என்ன சரி, இப்போ என்ன சரி 300 ரூபா போனா போயிட்டு போகுது, அவ்வளவுதான் இனிமேட்டு அப்படின்ற மாதிரி இப்போ ஒரு கடந்து போயிட்டே இருந்தா அவனுக்கு அது மாதிரி பண்ணிட்டு தானே இருப்பானுங்க. ஆமா, அதனால யோசிச்சு இந்த மாதிரி இதெல்லாம் வாங்காதீங்க. கொஞ்சம் ட்ரஸ்டபிளான இதுல தான் பிளாட்ஃபார்ம் தான் வாங்கணும். நிறைய பேருக்கு இதை பத்தி அவேர்னஸே தெரியாது இல்ல. சரி பார்க்கவும் நல்லா இருக்கும். நம்மள மாதிரி பசங்க தான் நிறைய பேர் எல்லாமே யூஸ் பண்றாங்க. இப்ப எல்லாமே ஆன்லைன் ஆர்டர் தான் வச்சுக்கேன். ஏன்னா இப்ப நம்ம ஏரியாவில வந்து அந்த மாதிரி ட்ரெஸ் கிடைக்காது, இந்த மாதிரி மாடல் கிடைக்காது. ஆனா ரேட்டு பார்த்தா அதிகமா இருக்கும். 600 700, இது ஒரு 300 போடும்போது நமக்கு ஓகே தானே. இனிமேட்டு கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும்னா ஆன்லைன் ஆர்டர் பண்ணும்போது. ஆமா, கண்டிப்பா நம்ம வந்து ஜாக்கிரதையா தான் பண்ணணும். ஹாய் கைஸ், நீங்க ஒரு ஆர்டர் போடுறீங்க, ஏதோ ஒன்று பொருள் ஆன்லைன்ல பர்ச்சேஸ் பண்றீங்க அப்படின்னா ஒரு தடவைக்கு நல்லா செக் பண்ணிக்கங்க, தரவா செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க ஆர்டர் போடுங்க. ஸோ யாரும் ஏமாந்துடாதீங்க. நீங்க சப்போஸ் ஏதாவது இந்த மாதிரி ஆன்லைன்ல இந்த மாதிரிலாம் ஒரு ஐடி இருக்கு, இந்த மாதிரிலாம் ஐடியில் நான் போட்டு ஏமாந்துருக்கேன்னா நீங்க கமெண்ட்ல போடுங்க. இந்த என்ன ஐடியில் நாங்கள் வாங்கினோம், இதில் வந்து எங்களை வந்து ஃப்ராட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு நானும் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். தயவு செஞ்சு கொஞ்சம் பார்த்து எல்லாம் கேர்ஃபுல்லாக இருங்க. தேங்க்யூ.